Hope is important because it can make the present moment less difficult to bear. If we believe that tomorrow will be better, we can bear a hardship today. இந்த தாட்ஸோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம். Salem Education warmly welcomes you to our YouTube channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். யார் எழுதினது? Francis Bacon எழுதினது. He is belong from Elizabethan age. Elizabethan ageல இருந்த ஒரு ரைட்டர் தான் நம்ம Francis Bacon. அவர் எழுதின ஒரு ஃபேமஸ் ஒர்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Of friendship. Bacon introduced the text with the thoughts of Aristotle on a companionship. He suggests that human nature demands company and social contact. இவர் இந்த எசேல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, தாட்ஸ் ஆஃப் அரிஸ்டாட்டிலோட தாட்ஸை வச்சு இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹியூமன் நேச்சர் எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கம்பெனி அப்புறம் சோசியல் கான்டாக்ட், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக இருக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அதை தான் சொல்கிறாங்க. ஐசோலேஷன் அண்ட் சாலிட்யூட் ஆர் த்ரெட்ஸ் ஆஃப் எய்தர் வைல்ட் பீஸ்ட் ஆர் ஹெவன்லி காட். ஐசோலேஷனாக இருக்கிறது ஒரு வகையில் ஒரு பீஸ்டாக ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு காடை ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. ஹியூமன் பீங்ஸ் ரெக்வயர் அதர் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் எனி ஒன் ஹூ அவாய்ட் சச் இன்ட்ராக்ஷன் இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் நேச்சுரல் ஸ்டேட். ஹியூமன் பீங்ஸ் கண்டிப்பாக அதர் ஹியூமன் பீயிங் தேவைப்படுது. ஹியூமன் பீங்ஸ்குள்ளார இன்ட்ராக்ஷன் யாராவது தவிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் ஸ்டேட்ல இருந்து விளக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Bacon does not criticize people who feel shy in a crowd and headfirst therefore seek isolation in the world. Bacon யாரெல்லாம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களோ அது க்ரௌடில் இருக்கும் போது அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் அவர் என்ன பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணலை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனியாகவே இருக்கிறனால அவங்களோட லைஃப் எப்படிப்பட்ட லைஃபாக மாறிடுதுன்னா வைல்டு லைஃபாக மாறுது. அதுதான் இவர் சொல்கிறாரு. சச் பீப்புள் ஃபைண்ட் கிரேட் வேல்யூ இன் எ பீஸ் அண்ட் இட் எய்ட்ஸ் தேர் மென்டல் ப்ராசஸ் டு கான்டெம்ப்ளேட்ஸ் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் இஷ்யூஸ். என்ன சொல்கிறாருன்னா, பீப்புள் தனியாக இருக்கிற பீப்புள் கூட அவங்களுக்கு நிறைய வேல்யூஸும் கிடைக்குது. ஒரு டூ சைடு ஆஃப் த காயின் மாதிரி. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதும் நடக்குது, இன்னொரு இடத்துல கெட்டதும் நடக்குது. அந்த நல்லது நடக்கிறது பார்த்திங்கன்னா சில இடத்துல தனியாக இருக்கிறனால அவங்களுக்கு அமைதி கிடைக்குது. அவங்களோட தாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டீப்பாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு தனிமையில். அது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் வைல்டு லைஃபாக கொண்டு போகுது அப்படின்றது சொல்கிறாரு. Through their extensive analysis, they journey on path of self-discovery. அதுதான் சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்குது? இஃப் தே ஆர் இன் ஐசோலேஷன் தே வில் டிஸ்கவர் தேயர் செல்ஃப் அப்படின்றது தான் சொல்கிறாரு. செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹவவர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் ஐசோலேஷன் கேன் பி லைக் ஏ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் அண்ட் டிசைரபிள் ஆர் ஹார்ம்ஃபுல். அதுதான் சொல்கிறாரு. ஒரு ஸ்வாட் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கைப்பிடி இருக்குது, அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா டிசைரபிள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொரு சைடில் அதே ஸ்வாடுக்கு என்ன இருக்குது? ஒரு ஹார்ம்ஃபுல். அந்த இடத்துல நம்ம கை வச்சோம் அப்படின்னா நமக்கு கையில் காயம் ஆகும், அதுதான் ஹார்ம்ஃபுல். ஒரு விஷயத்துக்கு ரெண்டு சைடு இருக்குது அப்படின்றது சொல்கிறாரு. Bacon points to philosopher like Epimendes the Canadian, Numa the Norman, Empedocles the Sicilian, Apollonius of Tyana. இந்த 4 பீப்புளை இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். 4 பீப்புளோட தியரிஸ் எல்லாம் இவர் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த 4 மெம்பர்ஸ் இவரோட ஏஜில் இருந்த ஃபிலாசபர்ஸ், கான்டெம்பரரி ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே கேட்பாங்க. இந்த 4 நேம்ஸை கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு நேமை கொடுத்து இந்த ஃபிலாசபர் யாரோட டைமில் இருந்தவங்கன்னு கேட்கலாம். இல்லை இந்த ஒர்க் நேம் கொடுத்துட்டு இந்த ஒர்க்கில் யாரை எந்த ஃபிலாசபரை இவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்கலாம். Their works are immense philosophical worth. இவங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா philosophical wealth அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் செவரல் ஸ்பிரிச்சுவல் மென் ஃபைண்ட் கிரேட் பெனிஃபிட் அண்ட் ப்ரோக்ரஸ் த்ரூ ப்ரொலாங்ட் அப்டென்ஷன் ஃப்ரம் பப்ளிக் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செவரல் ஸ்பிரிச்சுவல் மேன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிரேட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, ப்ரோக்ரஸ் கிடைக்குது. எப்படின்னா ஒரு பப்ளிக் லைஃப்பை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி வாழ்கிறாங்க. தேர்ஃபோர் வாலண்டரி டிபார்ச்சர் ஃப்ரம் சொசைட்டி கேன் ஹாவ் பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் டூ. வாலண்டியராக அவங்களே சொசைட்டிலிருந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோலேட் ஆகி போகிற பீப்புளுக்கும் சில இடத்துல பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு ஃபிலாசபர் அவர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. The Bacon attempts to differentiate between kinship and the general crowd.
பேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு கிங்ஷிப் அப்பு ஜென்ரல் கவுட் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஃபார் ஹிம் தேர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் சொசைட்டி அண்ட் நோன் ஃப்ரெண்ட். இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் த சொசைட்டி அண்ட் நோன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரிஞ்சவங்க நோன் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னா புதுசாக ஒரு பர்சன். The person can feel lonely in a crowd. சில பர்சன்லாம் க்ரௌடில் இருந்தால் கூட அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. If a person does not feel fascinated or interested in conversation, then it becomes a exercise in futile monologue and is similar in meaning to undesirable notes of musical instrument like cymbal. சில பர்சன் அவங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த ஒரு கான்வர்சேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அந்த டைமில் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சிம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு நோட் இல்லாமல், நோட் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த மியூசிக்கலுக்கு இப்போ ஒரு சாங்கே பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு லைன்ஸ் லிரிக்ஸ் எழுதுவாங்க. அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிதமாக சவுண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க, அதுதான் நோட். அந்த நோட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட் இல்லாத ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சே எப்படி இருக்குமோ அவங்களோட லைஃப்பும் அப்படி இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஒரு க்ரௌடில் இருப்பாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, தே கான்ட் ஏபிள் டு ஸ்பீக் வித் அதர் பீப்புள் இன் ஃப்ரீ மேனர். ஃப்ரீயாக அவங்களால பேச முடியாது. அப்போ பேச முடியாதனால என்ன நடக்குது, அவங்களோட லைஃப் இப்படிப்பட்ட ஒரு லைஃபாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பேக்கன் யூசஸ் எ Latin proverb which means that a big city is filled with great solitude. பேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் லாட்டின் ப்ராப் யூஸ் பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிக் சிட்டி ஃபில்டு வித் கிரேட் சாலிட்யூட். பிக் சிட்டியாக இருந்தாலும் அவங்க என்னவா இருக்காமா, கிரேட் சாலிட்யூட். சரிங்களா, சாலிட்யூட்னா தனிமைப்படுத்தின ஒரு லைஃப் அவங்களாம் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் எ லார்ஜ் சிட்டி பீப்புள் ஆர் செப்பரேட்டட் அண்ட் என்காம்ப்டு இன் டிஸ்டிங்ஸ் ஏரியா தட் ஆர் டிஃபிகல்ட் டு பிரிங் க்ளோசர் டுகெதர். லார்ஜ் சிட்டியாக இருந்தாலும் பீப்புளை என்ன பண்ணப்படுறாங்கன்னா செப்பரேட்டாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கனால என்ன பண்ண முடியல, தே கான் கம் க்ளோசர் டு ஒன் அனதர். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட க்ளோஸாக மூவ் பண்ண முடியல அப்படின்றது சொல்கிறாங்க. தீஸ் லாங் டிஸ்டன்ஸ் காஸ் செப்பரேஷன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஃபார் கல்டிவேட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் எ ஸ்மால் சிட்டி ஆர் டவுன் இஸ் மோர் கன்டியூசிவ். அதனால தான் இது என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு ஸ்மால் சிட்டியில் தான் உருவாகும். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஸ்மாலர் டவுன் பீப்புள் லிவ்ஸ் க்ளோசர் பை அண்ட் மிங்கிள் எ லாட் மோர் ரெகுலர்லி. பொதுவாகவே ஸ்மாலர் டவுன் பீப்புளில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள க்ளோஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். Thus these small cities have strong and united communities. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டிஸும் ரொம்ப நெருங்கின மாதிரி இருக்கும். அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு பேக்கன் த ஃப்ரெண்ட்ஷிப் டிமாண்ட் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தே ஃபார்ம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி ஃப்ரெண்ட்ஷிப். பேக்கனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் எதை நோக்கி இருக்குன்னா அவங்களோட பர்சனல் பேஷன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் ஒரு கோல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தோட இருக்கும். அப்புறம் ஃபீலிங்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எமோஷன்ஸ் ஆர் த த்ரெட்ஸ் தட் த பிளைண்ட் த ஹார்ட் டுகெதர். எமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு கயிறு மாதிரி. ஏன்னா அதுதான் நம்மளை பார்த்தீங்கன்னா ஹார்ட்டையும் இன்னொரு ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எ கியூர் ஃபார் எய்லிங் ஹார்ட். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஹார்ட்டில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளோட பர்சனலாக நம்ம ஒரு அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் யாராக இருப்பாங்கன்னா ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் அது என்னன்ட்டு. Bacon points to ailment of the heart that is suffers if it stops or suffocated. இவரோட பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதோட சொல்யூஷன் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சஃபர் ஆகுது, அது ஒரு ஸ்டாப் ஆனிச்சுனாலோ அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் சுச்சுவேஷன் ஆகணும்னாவோ யார் ரீசனாக இருப்பாங்கன்றது இவங்க சொல்கிறாரு பாருங்க. தி ஹெல்த்தி ஹார்ட் ரெக்வயர்ட் விகார் அண்ட் சேம் இஸ் ப்ரொவைடட் பை அன் இன்டிமேட் அண்ட் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் வித் ஒன்ஸ் பால்.
என்ன சொல்றாரு, ஹெல்தி ஹார்ட்டுக்கு எது தேவை, நல்ல ஒரு கான்வர்சேஷன் வேணும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பீப்புளோட கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்றது சொல்றாரு. The friendliness is cure of depression and various diseases of the heart. Friendship is a panacea of heartache. என்ன சொல்றாருன்னா, ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லினஸ்னா. வேரியஸ் ஹார்ட் டிசீசஸ் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் யார், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பெயினையே ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி மேம் இது நடக்கும், எப்படி இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if anybody shares their personal feeling with their friends means what happen, they will feel light. அவங்க கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ யாரை நம்பி நம்ம சொல்லுவோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் சொல்லுவோம். அப்போ நமக்கு யார் தேவைப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அப்படிதான் இவர் வந்து மீன் பண்ணுறாரு. A true friend acts a secondary valve for the heart to pump life into a sick person. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி வால்வாக ஒர்க் ஆகுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து செகண்டரி வால்வாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுவும் ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சிக் பர்சனாக ஒரு நல்ல பர்சனாக மாற்றுறதுக்கு, நல்ல ஹெல்த்தி பர்சனாக மாற்றுறதுக்கு யார் உதவுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அம்யூசிங் அண்ட் பிளசன்ட் பேண்டேஜ் ஆக்ட்ஸ் as a stress reliever of the burdened and ailing heart. ஒரு ஹாப்பினஸ், ஒரு அம்யூஸ்மெண்ட்டு, ஒரு ப்ளசண்ட், இந்த மாதிரி ஒரு விஷயமா ஆக்ட் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்காங்க, நம்மளோட பேர்டன் எல்லாம் குறைக்கிறாங்க, நம்மளோட ஹார்ட் எய்லிங்கை வந்து குறைக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாரு. It's elevate the mood of gloom and deadly isolation that a patient feel and make him feel good again. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குட் மூடுக்கு மாற்றுறது, அப்புறம் டெட்லி ஐசோலேஷனாக இருக்கிறவங்கள வந்து ஒரு பேஷண்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்கள வந்து ஒரு குட் பர்சனாக, ஒரு ஹெல்த்தி, ஒரு மென்டலி குட் பர்சனாக மாற்றுறதுக்கும் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களாம். பேஷண்ட்ஸ் டேக் மெடிசன்ஸ் லைக் சார்ஸா ஃபார் லிவருக்கு வந்து சார்ஸா அப்படின்ற ஒரு மெடிசன் எடுத்துப்பாங்க. ஸ்டீல் ஃபார் ஸ்ப்ளீனுக்கு வந்து ஸ்டீல் அப்படின்ற மெடிசன் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஃப்ளாஸ் ஆஃப் சல்ஃபர் ஃபார் த லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எடுத்துக்கிறாங்க. பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்டோரியம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மெடிசன் இருக்கிற மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கு யார் மெடிசனாக இருக்காங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் நமக்கு ஒரு மெடிசனாக இருக்காங்க. ஹார்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ யார் சொல்யூஷனாக இருக்காங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி பாட். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குது. The elite of society like kings and leaders are really expert at making friends. ஒரு நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் பர்சனாக இருப்பாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்லி டைஸ் வித் ஒர்த்தி பீப்புள். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதுவும் ஒர்த்தி பீப்புளோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த ரிச் அண்ட் பவர்ஃபுல் ஆஃபன் ட்ரை டு பை ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் நோபல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் த்ரூ கிஃப்ட்ஸ், சிம்பிள்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் தேயர் வெல்த். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரிச் பவர்ஃபுல் பர்சன் எப்பயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்கன்னா ஒரு நோபல்ஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். எதுனா அவங்களுக்கு ஃபேவராக உள்ள ஒரு வேல்யூபிள் பர்சனை நோக்கி தான் அவங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தராங்களோ, அப்புறம் மரியாதை தராங்களோ, வெல்த் தராங்களோ, இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் சச் ஃப்ரெண்ட்ஸ் லேக் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வித் தேயர் பேட்டர்ன் ஆர் பெனிஃபேக்டர். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பேட்டர்னாகவும் அவங்கக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படலாம். பெனிஃபேக்டர் ஒரு கிங்கு, ஒரு ரிச் பீப்புள் கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெனிஃபிட் கோசரம் தான் அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. தேர் லாயல்ட்டி ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டைட் டு ஜெனரஸ் ரிவார்ட் அண்ட் தே ஆர் சசஸ்டிபிள் டு கரப்ஷன் அண்ட் கிரீட். அவங்களோட லாயல்ட்டி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஜெனரஸ் ரிவார்ட். அது இல்லாமல் இவரை வந்து ஒரு தப்பான ஒரு வழியில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு பேட் பாத்தில்
அவங்களால ஒரு ஹார்ம்ஃபுல் விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வயர்ஸ் எ குவாண்டம் ஆஃப் parity இஃப் நாட் ஈக்வாலிட்டி. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணும், என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சியாலிட்டி பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான். Therefore, the massive gap between the king and his subject cannot be bridged that easily. ஒரு கிங்குக்கும் ஒரு அவங்களோட மக்களுக்கும் ஒரு மேசிவ் கேப், ஒரு பிக் கேப் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஈவன் இஃப் த பிரின்சஸ் அட்மையர் certain ordinary individuals, they find it difficult to befriend them. அந்த பிரின்ஸ் வந்து ஒரு செர்டன் ஆர்டினரி பீப்புள், அவங்களோட ஒரு சப்ஜெக்ட், அவங்களோட மக்கள்ல ஒரு பர்சன் வந்து கூட இவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். அவங்க வந்து ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை இவருனால என்ன பண்ண முடியாது, ஒரு ஃப்ரெண்டா இவ ஆக்க முடியாது, ஈஸியாக அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. த ஒன்லி சொல்யூஷன் இஸ் டு எலிவேட் சச் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ தட் தே கம் நியரர் டு த மொனார்ச் இன் த டேர்ம் ஆஃப் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி வந்து போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் வச்சுட்டோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டோ அப்படி தான் நம்ம வந்து ஒரு கிங்கு கிட்ட போக முடியும் அப்படின்றது சொல்கிறாரு. பட் சச் த்ரெட் இன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆஃபன் ப்ராப்ளமேட்டிக். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு ப்ராப்ளமேட்டிக் கிரியேட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தி இன்டென்ஷன் ஆஃப் சம் ஒன் ஹூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி பாட் ஆர் நாட் ரிலையபிள் அண்ட் சப்ஜெக்ட் டு கிரீட் அண்ட் விக்கட்னஸ். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகாது. எதை நோக்கி கொண்டு போகும்னா கிரீடினஸ் அப்புறம் விக்கட்னஸ் நோக்கி தான் போகும் அப்படின்றது சொல்கிறாரு. த பீப்புள் ஹூ do entire carcass of such powerful elite become favorite to them. அப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஃபேக்காக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களை அந்த ஃபேவர் பண்ணுறது எதை நோக்கி போகும்னா உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு தப்பான ஒரு பாத்துக்கு போகிறதுக்கு வழியாக இருக்கும். நீங்கள் தப்பு செஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்க, ஃபேவராக பேசுவாங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க. அப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்காது. பேக்கன் டெல்ஸ் as the Roman had a special name for a such individual, participes curarium, meaning people who shares one fear, doubts and worry. பேக்கன் வந்து ரோமனில் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, அது அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு பார்ட்டிசிப்ஸ் அண்ட் குராரியம் அப்படின்றது இந்த டேர்மையும் ஒரு யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, யார் ஃபியரு, டவுட்ஸு, ஒரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த பீப்புளுக்கு இந்த ஒரு நேமு. ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னாலே என்ன பண்ணணும், நம்ம தப்பான பாத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து வழி நடத்துவார். அதுதான் குட் ஃப்ரெண்டுக்கு ஒரு அடையாளம் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபேவராக இருப்பாங்க. ஆனால் நமக்கு நல்ல வழியில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது. இஃப் வி செலக்டட் பேட் பாத் மீன்ஸ் தே வில் டூ ஃபேவர் டு us, தட் வில் மேக் us டு பேட் பாத் அப்படின்றது சொல்கிறாரு. This sharing of one's burden is a true quality of friendship and strong tie of camaraderie. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட பேர்டன் யாருக்கிட்டெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும்னா டூ குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் we have to share அப்படின்றது சொல்கிறாரு. This favored individual gain the confidence of the elite and offer advice to them. இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அட்வைஸும் நமக்கு கிடைக்கும், நம்ம ஃபேவராகவும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்க பேர்டனையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். திஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் பி ஃப்ரெண்ட்லிங் இண்டிவிஜுவல் ஹாவ் பீன் ப்ரிவாலண்ட் த்ரூ அவுட் history from able and provide monarchs to weak and clawing. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ள ஒரு கிங்ஸோட லைஃப்ல தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ப்ரௌட் மொனார்ச்சும் நடந்திருக்கு. அவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா வீக்னஸ் இதுதான் பெரிய வீக்னஸாக இருந்திருக்கு அப்படின்றது சொல்றாரு. The empowered elite has used their political wits and intelligence to enlist such a friends at par with their ranks of nobility and governance. எம்பவர்டு எலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் விட்ஸ் யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை எந்த பேஸ் பண்ணி நொபிலிட்டி கவர்னன்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் போடுறாங்க. அந்த ரேங்க் வைஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பொசிஷனில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தராங்க, ஒரு போஸ்டிங் தராங்க. சரி, இப்போ வந்து பார்க்கலாம் ஹிஸ்டோரிக்கல் ஃபிகர். நம்ம வந்து நம்மளோட பேக்கன் வந்து ஒரு
5 பர்சன்ஸ் வந்து இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய நல்லதும் நடந்திருக்கு, சில பேருக்கு கெட்டதும் நடந்திருக்கு. அந்த கெட்டது நடந்தவங்களோட லைஃபோட ஸ்டோரிஸை வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலா அண்ட் பாம்பே, டெசிமஸ் ப்ரூட்டஸ் அண்ட் ஜூலியஸ் சீசர், அக்ரிப்பா அண்ட் அகஸ்டஸ், டிபெரியஸ் அண்ட் சாஜினஸ், செப்டிமஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டனியஸ். இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவங்களோட லைஃப்பில் என்னென்ன பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றது இவர் பேசியிருப்பார். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், நம்மளோட பேக்கன் வந்து ஷைலா அண்ட் பாம்பேயோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். இவரை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காரு ரோமன் ரூலர். ஷைலா அப்படின்றவர் ரோமன் ரூலர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே ஒரு பொசிஷன் தராரு ஒரு ஃப்ரெண்டா. However, the consumed by arrogance, Scylla friend Pompey reprimanded and scolded him in public when they had some disagreement. என்ன பண்ணுவார் அப்படின்னா சைலாவை ஒரு பப்ளிக்கில் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவார். பாம்பே mocked Scylla at a setting sun while calling himself the rising son of Roman power. உதிக்கிற சூரியன் நான், மறையிற சூரியன் நீ அப்படின்னு சொல்லி பாம்பே வந்து ஷைலா வந்து மாக் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை இவர் கொடுத்துருக்காரு. சிம்லர்லி டெசிமஸ் ப்ரூட்டஸ், அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள், டெசிமஸ் ப்ரூட்டஸும் ஜூலியஸ் சீசரும் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. Caesar was so deep rooted in the devotion to Brutus that he made him his heir apparent as well. His blind trust in Brutus caused Caesar final downfall. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரிலும் ரொம்பவே டீப் ரூட்டட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். பிளைண்டாக சீசர் வந்து நம்மளோட ப்ரூட்டஸை வந்து நம்புவார். அதுதான் சீசரோட ஃபைனல் டவுன்ஃபாலாகவே இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சீசர் ஃபியரிங் எ கலாமிட்டி ஓயிங் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் கல்போர்னியா பிளட்டிட் நைட்மேர் ஹேட் டிசைடட் டு டிசால்வ் த செனட். கல்போர்னியா அப்படின்றவங்க யார் அப்படின்னா சீசரோட ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு கனவு வரும், ஒரு நைட் மேரு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செனட் ஹவுஸ்க்கு போகாதீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்போர்னியா எப்படியோ அவங்களோட ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் பண்ணி வீட்டிலேயே இருக்க வைப்பாங்க. ஆனால் ப்ரூட்டஸ் என்ன பண்ணுவார், அவளோட டெசிஷனை மாற்றிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் தான் சீசரை வந்து அந்த இடத்துல மர்டர் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து. He had such powerful hold Caesar that Antonius would call him a enchantress with evil machination. அதான் அந்த மெஷினேஷன்னா அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்களை கொல்றதுக்கு. அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. ப்ரூட்டஸும் அவரை வந்து கொல்லுவார். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ரிப்பா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இக்னோபிள் பர்த். இவர் வந்து ஒரு தாழ்ந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு வளர்ந்தவர். அகஸ்டஸ் வந்து இவரோட ஃப்ரெண்டாக இருக்கார். ஈவன் இவர் வந்து ஒரு லோ ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே இவர் அக்ரிப்பாவை ஃப்ரெண்டாக ஆக்கிக்குவார். ரொம்பவே இவருக்கு ஒரு பெரிய ஒரு ராயல் பொசிஷன்ஸ் இவருக்கு கொடுப்பாரு. ஆனால் அக்ரிப்பா சவர்ட் வித் ப்ரைஸஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் பவர். அதான் அக்ரிப்பாவுக்கு நிறைய ப்ரைஸஸ்ஸு அப்புறம் நல்ல ஒரு பொசிஷன் தராரு. when Augustus decided to marry his daughter Julia, his counselor Maecenas suggested marrying her to Agrippa. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அகஸ்டஸ் வந்து அவரோட டாட்டரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஜூலியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இவரோட கவுன்சிலர் மெசனஸ் அப்படின்றவர் அக்ரிப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவார். ஏன்னா இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மேன், ஒரு பெஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவார். அவரோட தாட்ஸுக்கோசரம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்ரிப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஜூலியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான்னா அவனை வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு லோ ஃபேமிலியிலேருந்து வளர்ந்தவர். இவர் வந்து அகஸ்டஸ் அப்படின்றவர் ஒரு கிங் மாதிரி, ஒரு பெரிய ஒரு கிங்கு, ஒரு நோபல் பர்சன், ஒரு பொசிஷனில் ஹை பொசிஷன் உள்ளவர். இவர் வந்து இவர் கூட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டனால அவர் என்ன சொல்கிறாரோ இவர் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவருக்கு ஜூலியாவை பிடிக்கலனாலும் இவரோட ஃப்ரெண்டுக்கோசரம் இவர் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாரு. இதுவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால கிடைச்ச ஒரு பேட் விஷயம். நாலாவது
நாலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிபெரியஸ் அண்ட் செஜானஸ், இவங்களோட லைஃப்ல நடந்த விஷயத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. டிபெரியஸ் அப்படின்றவங்க செஜானஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்டிமேஷன், ஒரு இன்செப்பரபிள் கம்பானியனா இருக்காங்க. திஸ் brought great stature and honor to Sejanus. ஒரு பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு. Their friendship was considered as a venerated as a goddess. காடஸ் மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது ஈவன் ஆல்டர் was attributed to their companionship by the Senate. Back and then praised the friendship between Septimus and Severus and Platonius. Septimus' son Platonius' daughter were married against Platonius' wishes. இது வந்து ஃபிஃப்த் எக்ஸாம்பிள். செப்டிமஸ் செவரஸ் அண்ட் பிளாட்டனியஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டிமஸ் சன்னும் பிளாட்டனியஸ் டாட்டரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிளாட்டனியஸ் விசஸ்க்கு ஆப்போசிட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஈவன் இது வந்து பிளாட்டனியஸ்க்கு பிடிக்கலனாலும் செப்டிமஸோட சன்னை வந்து இவருக்கு பிடிக்கலனாலும் இவர் என்ன பண்ணல அப்படின்னா செப்டிமஸை திட்ட மாட்டார், அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுவார். இந்த இடத்துல இதுதான் சொல்லுவாங்க. ஈவன் வென் இரிட்டேட் பிளாட்டனியஸ் கண்டெம்ட் செப்டிமஸ் சன், தேர் ஃப்ரெண்ட்ஷிப் டிட் நாட் வீக்கன். ஆன் த கான்ட்ரரி, த செப்டிமஸ் பிரைஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பியாண்ட் ரீசன் அண்ட் லாஜிக். He even wished Platonius a longer and more fulfilling life than his own. அதை வந்து சொல்லியிருப்பார். இவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டாலும் அவரோட ஃப்ரெண்டை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். பேக்கன் ரிப்பீட்டட் தட் ஆல் த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் he mentioned were hard and practical men. They did not have the noble heart or kind-heartedness like Trajan and Marcus Aurelius. திரும்பியும் சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் மேன், இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை வச்சுட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படின்றது சொல்கிறாரு. அதனால் இவங்கெல்லாம் யார் மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னா நோபல் ஹார்ட். யாருக்கெல்லாம் நோபல் ஹார்ட் இருக்குது? கைண்ட் ஹார்ட்டட்னஸ், நோபல் ஹார்ட். ட்ராஜனுக்கும் மார்க்கஸ் ஆரலிஸ் இவங்கள மாதிரி ஒரு நோபல் மேனாகவும் நோபல் ஹார்ட்டடாகவும் ஒரு கைண்ட் ஹார்ட்டட்னஸ் உள்ள ஒரு பீப்புளாக இவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது வேல்யூபிள் ப்ளூ பிரிண்ட். எவ்ரி டெசிஷன் தே மேக் வாஸ் பிளான்ட் அண்ட் கேர்ஃபுல் அண்ட் நாட் இம்பல்சிவ் ஆர் எமோஷனல். ஒவ்வொரு டெசிஷனும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிளான்டாக இருக்கணும், அது வந்து ஒரு எமோஷனல் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. ஹவவர் இட் வாஸ் தேர் லாங்கிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் தட் மேட் தேம் ரஷ் இன் ப்ரைஸ் ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹவவர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு கிடைக்கலன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் பண்ணுவோம். லக்ஸூரியஸ் ஆஃப் லைஃப் டாட்டிங் ஃபேமிலிஸ் தே வேர் டிபெண்ட் ஆன் த விம்ஸ் ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்கிறாங்க, ஒரு இந்த உலகத்திலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் லக்ஸூரியஸ், ஒரு லைஃபோட லக்ஸூரியஸ்னஸ், அப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த எண்ட் தீஸ் ஃபேவர் இண்டிவிஜுவல் பிகம் தேர் ஆப்போனண்ட் அண்ட் காஸ் தேர் டெத். இந்த எண்டில் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும் இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் ஆப்போசிட்டாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எதை நோக்கி போவாங்கன்னா டெத்து நோக்கி தான் போவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. Bacon goes on to highlight the requirements of a friendship to share joy and success, sorrows and failure with. ஒரு பேக்கன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன விஷயங்கள் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாய்ஸ், சாரோனஸ், அப்புறம் சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹி கிவ்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இவங்களுக்கு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. டியூக் சார்லஸ் ஹார்ட்லி, ஃப்ரெஞ்ச் கிங் லூயிஸ் 11 இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஹி சேஸ் தட் இன் their last year both of them become reclusive and isolated themselves from other. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கடைசி வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே தான் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே க்ரோ சஸ்பீசியஸ்லி ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் வேர் அஃப்ரேட் ஆஃப் ரிவீலிங் எனி இன்ஃபர்மேஷன் தட் குட் பிரிங் their empires to a collapse. என்ன விஷயமா இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சந்தேகப்பட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி தான் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்களாம். அதனால் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. பேக்கன்ஸ் பாயிண்ட்ஸ் அட் த பேரபிள் கிவன் பை பைத்தாகரஸ்.
இவர் வந்து பைத்தாகரஸ் வச்சு இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. கார்னி எடிட்டோ அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈட் நாட் த ஹார்ட், இதுதான் மீனிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்டை கொடுத்து இந்த ஒர்க்கில் பேக்கன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Pythagoras had his suspicion of who can be called as true friends. பித்தாகரஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சஸ்பீஷன் இருக்கணும், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. He felt that a worthy friend who can be trusted with one intimate secrets and even then there would be chances of his trust and being broken. என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவும் இவங்க தான் என்ன பண்ணும் ஒரு சீக்ரெட் விஷயத்த வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டையும் ப்ரோக் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே அவங்க மேலேயும் நம்ம வந்து சந்தேகப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. likened into cannibalizing one's own heart. இப்போ யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா cannibalizing அப்படின்னா நரமாமிசம் சாப்பிட்ற ஒரு ஆக்டிவிட்டி, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தன்னோட ஹார்ட்டே சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஒருத்தங்க நம்மளோட ட்ரஸ்ட்டை ப்ரோக் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல் அவங்க அப்படின்றது சொல்கிறாரு. Two sides of a coin. Becoming intimate and exclusive dependent on your friend can be a double-edged sword. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி தான். இதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. இட் கேன் பி ஹெல்ப் அன்பர்டன் த பேக்கேஜ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் வெயிட் ஆஃப் த ஒரிஸ். நம்ம ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்மளோட இருக்கிற பேர்டன் எல்லாமே என்ன பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது குறையுது, நம்மளோட ஒரிஸோட வெயிட் குறையுது. பட் ஆன் த ஃப்ளிப் சைட் இட் கேன் ஆல்சோ ஜஸ்ட் இலூசன் ஆஃப் கம்ஃபர்ட். ஒரு வகையில் ஒரு நல்ல பர்சன் கிட்ட அது நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது, அது நல்ல விதமாக நடக்குது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இலூசன் ஆஃப் கம்ஃபர்ட். ஒரு பொய்யான பர்சன் கிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நமக்கு அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா கம்ஃபர்ட் ஆன மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அது ஆகாது. அதுதான் realistically no such friend exists who can reduce one's own grief and pain. அதான் ரியலாகவே நம்மளோட பெயினையும் இதுவும் யாரும் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் எப்போ ரெடியூஸ் ஆகுது, நம்மளோட விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும் போது நம்மளே அறியாமல் நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுறோம், லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் லைட்டாக ஃபுல்லாகவே கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, ஆனால் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அந்த ஃபீலிங்ஸை தான் இவர் சொல்கிறாரு. த பாலியேஷன் அண்ட் ரெடக்ஷன் ஆஃப் பெயின் த்ரூ சச் மிராக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் பட் ஃபுல் கோல்ட். இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, அது ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு வகையில் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு வகையில் ஃப்ரெண்ட்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றது சொல்கிறாரு. He goes on again repeat the ability of true friends is to comfort one's ailing heart but at a risk hurt. ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஒன்னாக இருக்காங்க, அதுவே இன்னொரு பக்கத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்லாம் நம்மளை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து ரிஸ்க்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஈவன் நேச்சர் டெஸ்டிஃபைஸ் டு எ ஃபேக்ட் தட் வென் டூ எலமெண்ட்ஸ் கம்பைன்ஸ் தே ஃபார்ம் எ பெட்டர் அண்ட் இம்ப்ரூவ் திங்ஸ். நேச்சர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டூ எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆனிச்சுன்னா அது ரொம்ப ஒரு பெட்டரான விஷயமாகவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ் திங்ஸாகவும் கிரியேட் ஆகும் அப்படின்றது பொதுவாகவே ஒரு நேச்சர். ஈவன் இஃப் தேர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ரிஸ்க், ஹியூமன் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் கியூர் அண்ட் சூட் தர் இன்ஜூர் ஆஃப் ஹார்ட். அதுதான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட், ஒரு ஃபெய்த் அப்புறம் ரிஸ்க் ரெண்டையும் சேர்த்துடும் யாருக்கிட்ட, ஹியூமன் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக. அது என்ன பண்ணுது, நம்மளோட கவலைகள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுது. த பர்சனல் பாண்ட்ஸ் கேன் ஹாவ் ப்ரொடெக்டிங் எஃபெக்ட் தட் என்ஹான்சஸ் ஒன் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் பவர்னஸ். இதுதான் சொல்கிறாங்க பர்சனல் பாண்ட். நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்புறம் ஸ்ட்ரென்த் மென்டல் ப்ராசஸ் இது எல்லாமே நடக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்சனலாக ஒருத்தங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறனால. They provides cover in a midst of a storm. Friendship is like a glorious sunlight after that wind storm has passed over the horizon. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராமில் ஒரு மிஸ்ட் மாதிரி நம்மளை என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணிப்பாங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் எ க்ளோரியஸ் சன்லைட். க்ளோரியஸ் சன்லைட் மாதிரி இருந்தாலும் அப்புறம் வைல்டு ஸ்ட்ராம் வந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க, சன்லைட் திரும்பியும் எர்த் மேலே விழும். பெரிய ஸ்ட்ராம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி சன்லைட்ன்றது எப்பயுமே மாறாது. பேக்கன் எக்ஸ்டென்ஸ் எ வார்னிங் தட் ஃப்ரெண்ட்ஸ்
will not guarantee great advice all the time. பேக்கன் திரும்பியும் அவர் வார்ன் பண்ணுறாரு, நம்ம வந்து என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா டைம்லையும் கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் வென் எ பர்சன் டஸ் நாட் ஹாவ் எ கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் எமோஷன் ஆர் பார்ஷியாலிட்டி cloud his or her judgment, a friend can be sounding board or even an enlightening perspective. பர்சன் வந்து எப்போ வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்டில் இருக்கானோ, அவனோட எமோஷன்ஸ் பார்சியாலிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறானோ, அவனோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அவனோட ஃப்ரெண்டோட விஷயத்தையும் இவனால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக பெர்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அஸ்யூம் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. திஸ் கேன் பி மோர் ப்ரொடக்டிவ் தென் ஹார் ஆஃப் கண்டெம்ப்ளேட்டிவ் மெடிடேஷன் இன் ஐசோலேஷன். ஆனால் இதுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கிறதும் ஒரு நல்ல சொல்யூஷன் தான் அப்படின்றது சொல்கிறாரு. ஒரு தெமடாக்கிள்ஸோட கோட்டேஷன் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹூ தாட் ஸ்பீச் கேன் பி அப்ரிஷியேட்டட் ஒன்லி இஃப் ஹியர்டு. ஸ்பீச் வந்து எப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும், கேட்டால் மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இட் வாஸ் சிமிலர்லி டு ரீச் த டெக்ஸ்டைல் ஆஃப் ஆரஸ் தட் நீடட் டு பி சீன் டு பி அப்ரிஷியேட்டட் அண்ட் அட்மையர்ட் ஆஃப் தேர் பியூட்டி அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப். எல்லாமே நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண முடியும், நம்ம அனுபவிச்சா மட்டும்தான். இன் த சேம் வைன் ஹியூமன் தாட்ஸ் வென் ஷேர்ட் கேன் அன்லாக் கிளட்டர்ட் மைண்ட். பேக்ஸ் ஆஃப் ஃபோல்டட் tapestry like under appreciated and overlooked until it's unraveled. அதே மாதிரி ஹியூமன் தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளோட வேல்யூஸ் வந்து வெளியில் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியுன்றது சொல்கிறாங்க. ஈவன் ஏ நாட் ஸோ கிளவர் அண்ட் விட்டி கேன் ஹாவ் எ illuminated ஒப்பீனியன் when one propagated his thoughts to him. கிளவராக இல்லைனாலும் இன்டெலிஜென்ட்டாக இல்லைனாலும் ஒரு illuminated ஒப்பீனியனை நமக்கு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக தாட்ஸை வந்து யோசித்து நம்மளோட ஓன் தாட்ஸை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கணும். திட் புட்ஸ் தேம் அண்டர் டிஃப்ரெண்ட் லைட். இது வந்து அவங்களோட லைஃப்பில் இது ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் தான் இருக்கும். பேக்கன் கிவ்ஸ் த அனாலஜி ஆஃப் திங்கர் ஆஸ் டூல் ஷார்பன்ட் ஆன் த அப்ஸ்டூஸ் ஃப்ரெண்ட் ஆக்டிங் அஸ் எ வெட்டட் ஸ்டோன். அதான் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட ஒரு ஷார்பன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, சரிங்களா? அது வந்து எப்படிப்பட்ட டூலாகவும் இருக்கலாம். அதான் ஒரு அப்டியூஸ் ஃப்ரெண்டாக இவர் கொடுத்துருக்காரு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயமா மாற்றுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கெட்ட விஷயமா மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி வெரி கான்சியஸ் வைல் டூயிங் சம் ஒர்க் அப்படின்றது சொல்கிறாரு, வைல் டேக்கிங் சம் டெசிஷன் அப்படின்றது சொல்கிறாரு. சரி, இவர் இந்த ஒர்க்கில் 3 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். 3 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். த கம்யூனிகேஷன் ஆஃப் எ மேன் செல்ஃப் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் டு கான்ட்ரரி எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் இட் இஸ் ரீடபுள்டு ஹிஸ் ஜாய்ஸ் அண்ட் செகண்ட் இட் கட்ஸ் ஹிஸ் கிரீஃப் இன் ஹால்ஸ். எப்பயுமே ஒரு மேன் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 கான்ட்ரரி எஃபெக்ட் கொடுக்கும். அவனோட சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அவனோட துக்கத்தை குறைக்கும். ரெண்டுமே ஜாய்ஸ் அண்ட் கிரீஃப் அப்படின்றது ஆப்போசிட் விஷயம், 2 விஷயத்துக்குமே ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. பிகாஸ் தேர் இஸ் நோ டவுட் வென் எ பர்சன் இம்பார்ட்ஸ் ஹிஸ் ஜாய்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ ஜாய்ஸ் மோர் தென் அதர். அதை சொல்கிறாரு, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக இது சந்தோஷத்தை நோக்கி தான் கொண்டு போகும், அதுவும் மற்றவங்களோட காட்டிலும் நமக்கு சந்தோஷம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. ஹவெவர் வென் ஹீ இம்பார்ட்ஸ் ஹிஸ் கிரீஃப் தே பிகம் லெஸ். It is a fact that your body become healthier upon the natural actions such as joy and happiness. இப்போ ஒருத்தன் கண்டிப்பாக ஒரு கிரீஃப் ஒரு துக்கத்தை விட்டுட்டு வெளியில் வரானா கண்டிப்பாக அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹாப்பினஸை நோக்கி போவாங்க. அதுதான் அப்போ கிரீஃபோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே லோவாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த லோனஸை வந்து குறைக்கும். வேரஸ் they are weakened and become dull and sad and violent impression. Same is the case with the mind. weakened இருக்கிறப்ப டல்லாக இருக்கிறப்ப அவங்க வைலண்ட் இம்ப்ரெஷனாக அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்ன இதில் சொல்கிறாரு, அஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஃபார் த அஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அஃபெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் ஓரியன்டாக இருக்குது, இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக இருக்குது.
அதுவும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இட் மேக்ஸ் daylight in the understanding out of the darkness and confusion of thoughts. Moreover, friendship is undoubtedly unwitted counselor. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே லைட் கொடுக்குற மாதிரி, அதுவும் அந்த டார்க்னஸை ஒதுக்கிட்டு ஒரு டே லைட்டு கொடுக்குறாங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் தராங்க இன்டெலிஜென்ட்டாக. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்களாம். He helps in different tough circumstances for making a way right out of their trouble இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. Sharing one's problems with a friend is far more fruitful than a day meditation. இதரோட ப்ராப்ளமை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணுற மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் நடக்குது அப்படின்றது சொல்கிறாரு. A friend's counsel always works when a person himself is not a clear with his thought. இப்போ ஒரு பர்சன் அவங்களோட தாட்ஸ்லேயே அவர் கிளியராக இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் தருவாங்க. It is a need of wisdom to think critically on a situation. Hence two minds can think more excellently than a single one. சிங்கிளான ஒரு பர்சன் திங்க் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து திங்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒருத்தர் ப்ராப்ளமில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. Bacon says the help of good counsels is that which set a business straight. ஒரு குட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. However, only the friend is legitimate for counsel who is wholly acquainted with the man estate. ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் கவுன்சிலிங் தருவாங்க. ஆனால் யாருனால இது தர முடியாத, ஒரு அக்கௌண்டன்ட் பீப்புள்னால தர முடியாது. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதர்வைஸ் இஸ் கவுன்சில் வில் லேதர் டிஸ்ட்ராக்ட் அண்ட் மிஸ்லீட் தேன் செட்டில் அண்ட் டைரக்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்னவா ஆகிடும், நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் கரெக்ட் கவுன்சிலிங் தருவாங்க. இது வந்து லாஸ்ட் ஃப்ரூட். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்து அஃபெக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தது, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஃப்ரூட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பொமிக்ரானட் ஃப்ரூட் மாதிரி இருக்குமா. இதில் பார்த்தீங்கன்னா மெனி கர்னல்ஸ்லாம் இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல இருக்கும் அப்படின்றது சொல்றாரு. There is an ancient saying, the friend is another himself, for that a friend is far more than himself. There are many things which man cannot do himself. நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்மளோட ஃப்ரெண்டு மூலமா செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. Undoubtedly the death is inevitable, so if a man dies, a true friend is highly suitable to do his unfinished work. இப்போ ஒரு மேன் இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களால முடிக்க முடியாத வேலையெல்லாம் யாருனால தான் முடிக்க முடியும், அவங்களோட ஃப்ரெண்டுனால தான் முடிக்க முடியும். A man owns a single body that is confined to single place, but where there is a friend, all offices of life are as it were granted to him and his deputy. மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பாடி தான் இருக்குது, அந்த ஒரே பிளேஸில் தான் அவங்களால இருக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயத்தில் இவங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஃபார் ஹி மே எக்ஸசைஸ் தேம் பை ஹிஸ் ஃப்ரெண்ட். எ மேன் cannot speak to his child except as a father. On the other hand, his friend can fulfill his job in better way. ஒரு மேன் வந்து அவங்களோட சைல்டுக்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு அப்பா ஸ்தானத்தை தாண்டி வேறு எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட் இவங்களோட ஜாப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். எ மேன் ஹேஸ் மெனி ப்ராப்பர் ரிலேஷன் தட் ஹீ டஸ் நாட் வாண்ட்ஸ் டு புட் ஆஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹேண்ட்லிங் இன் பப்ளிக் அண்ட் பர்சனல் ரிலேஷன். அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஸ் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான விஷயந்தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பர்சனல் ரிலேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த essay, Bacon encloses with the rules and where a man cannot fitly play his own part. If he have not a friend, he may quit the stage. ஒரு மேனு அவனோட லைஃப்பில் ஒரு ஃபிட்ஃபுல்லாக அவனோட பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த அவனோட பாட்டை செய்ய முடியலன்னா யார் செய்வாங்க அப்படின்னா ஃப்ரெண்டு தான் செய்வாங்க. இஃப் ஹி டஸ் நாட் ஹாவ் எ ஃப்ரெண்ட் ஹி கான்ட் ஏபிள் டு டூ தட் ஒர்க் இன் பர்ஃபெக்ட் மேனர் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் அந்த ஸ்டேஜ்லேருந்து அவன் வெளியில் வந்துடுவான். அப்போ ஒரு மேன் வந்து ஃப்ரெண்டு இல்லைன்னா அவனோட பாட்டை வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவரோட எஸ்ஸேவை முடிக்கிறாரு.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ பிஜி, யூஜி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா பாஸ் பண்ணுங்கள். திஸ் வீடியோ will be useful for them. We will see you in next video. Thank you.